2021ஆம் ஆண்டு முரளியில் இருந்தான ஸ்லோகம். காலத்துக்கு ஏற்ப சக்திகளை பயன்படுத்துவது என்றால் ஞானி ஆத்மாவாகவும் யோகி ஆத்மாவாகவும் இருத்தல் என்று அர்த்தம். நாடகத்தில் ஒரு வினாடி இன்னொரு வினாடியைப் போன்று இருக்காது. ஒவ்வொரு வினாடியும் வெவ்வேறு காட்சிகளை கொண்டது. காலமும் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே செல்கின்றது. ஆகவே நாடகத்தில் காட்சிகளில் நாம் என்னென்ன பாகங்களை நடிக்க வேண்டுமோ அவற்றை நாம் நடித்துத்தான் ஆக வேண்டும். சில நடிப்புகள் மிகவும் இலகுவானவை, சில நடிப்புகள் சற்று கடினமாக போராட வேண்டி ஏற்படும். ஆத்மா ஒவ்வொரு பாகத்தையும் நடிப்பதற்கு அவருக்கு சக்தி அவசியம். ஏனென்றால் பௌதீக சக்திகளை அல்லது கருவிகளை கொண்டு நாம் செயல்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அது மட்டும் போதாது. எமக்கு ஆன்மீக சக்தியும் அவசியம். ஏனென்றால் கர்மங்களை ஆற்றுவதற்கு இந்த உடலை நாம் பயன்படுத்தப்பட்டாலும் இந்த உடலை இயக்குவதற்கு ஆத்மா சக்திசாலியாக இருப்பது அவசியம். அனைத்து கர்மங்களும் ஆன்மீக சக்திகளினூடாக ஆற்றப்படுகின்றது. ஒரு யுத்த களத்தில் போராளிகள் யுத்தத்தில் ஈடுபடும் போது அவர்களிடம் ஆயுதங்கள் இல்லாவிட்டால் அவர்கள் தாக்கப்படுவார்கள், தோற்கடிக்கப்படுவார்கள். ஏனென்றால் எதிரியின் தாக்குதலை அவர்களால் எதிர்கொள்ள முடியாமல் போய்விடுகின்றது. அதே போன்று இந்த வாழ்க்கை என்ற நாடக சக்கரத்திலும் ஒவ்வொரு காட்சிகளையும் முகம் கொடுக்கும் போது நமக்குள்ள விகாரங்கள் பலவீனங்களின் தாக்கம் அதிகப்படியாக இருப்பதால் நாம் சில வேளைகளில் தோற்று விடுகின்றோம். இதற்காக நமக்கு பரமாத்மா ஞானம் யோகம் என்ற சக்திகளை அருள்கின்றார். அவற்றை நாம் ஆயுதங்களை போன்று பயன்படுத்த வேண்டும். ஞானம் வாள் என்று கூறப்படும், யோகம் கேடயம் போன்று கூறப்படும். ஞான யோக சக்திகளால் நாம் மாயை வெற்றி கொள்ள முடியும். இல்லாவிட்டால் இந்த மாயையின் ராஜ்யத்தில் நாம் தோற்கடிக்கப்படுவோம். மற்றும் இந்த நேரத்தில் எத்தகைய சக்திகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பல்வேறு ஆன்மீக சக்திகள் உள்ளன. எல்லா சக்திகளையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த முடியாது. எந்த வேளையில் எந்த சக்திகளை பயன்படுத்த வேண்டுமென்று நாம் தெரிந்து வைத்து கொள்வது ஞானம் ஆகும். அந்த சக்திகளை நாம் நடைமுறையில் பயன்படுத்தி அந்த காரியங்களை நாம் வெற்றி அடைவது நமது யோக பலமாகும். ஆகவே காலத்துக்கேற்ப நாம் இந்த சக்திகளை சரியாக பயன்படுத்துவோமானால் நாம் ஞானி யோகி ஆத்மாக இருக்கிறோம் என்பதை அது உறுதிப்படுத்துகின்றது. ஓம் சாந்தி.